பேட்டன்ட் எக்ஸ்பைரி இன்னொரு இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நிறைய நடக்க போகுது. இது வந்து இந்தியன் ஜெனரிக் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்ன்றது ஃபார்மா ஆஸ் அ செக்டர் லாஸ்ட் இயர்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆன பிறகு இந்தியன் ஜெனரிக் ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அதை வந்து அவங்க லான்ச் பண்ணுவாங்க. இதனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேன்சர் ட்ரக்கோ இல்லை ஹார்ட் ரிலேட்டட் ட்ரக்கோ ₹1000 இருக்குது அப்படின்னா பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆன பிறகு ஜெனரிக் ட்ரக் வருதுன்னா அது ₹100, 1/10 ஆஃப் த ப்ரைஸோ 2/10 ஆஃப் த ப்ரைஸோ வரும். இன்ஃப்ளேஷன் 5% இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கணும்னு பேசினாங்க. பட் ட்ரம்ப் வந்தால் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறது தள்ளி போகும், ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு லாஸ்ட் 2 monthsல. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் நெக்ஸ்ட் இயர் வந்து நிறைய கட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஓரளவுக்கு தெரிஞ்சது. பட் ஆனால் போகிற போக்க பார்த்தா இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாகி கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். யூஎஸ்ல ரிசெஷன் வரப்போகுதா, இந்தியாவில் எவ்வளோ மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும் இப்படின்ற டாக்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. யூஎஸ்ல லாஸ்ட் 5-6 டேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4 trillion மார்க்கெட் கேப் எரோட் ஆயிருக்கு. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் போயிருச்சு, 4 லட்சம் கோடி குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்பர்ஸில் பேசுவோம். இந்த $4 trillion என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஓவரால் மார்க்கெட் கேப்பே $4 trillion தான். யூஎஸ்ல அது கிட்டத்தட்ட $50 trillion ஸ்டாக் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அப்படி பார்த்தீங்கன்னா 10% கரெக்ஷன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் அப்படின்றது இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்தால் நல்லது தானே அப்படின்றது தான் ஆரம்பிச்சது. டிசம்பரில் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் ஆனதுலேருந்து இவர் வந்தால் ஈக்விட்டி மார்க்கெட்லாம் பயங்கரமாக போகும், இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவர் எலெக்ட் ஆகி பிரசிடெண்ட்டாக உள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். அது வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா நாடும் பயப்படுறதுன்றதை தாண்டி அன்சர்டனிட்டி வர ஆரம்பிச்சிது. அதாவது சைனா, கனடா, மெக்சிகோ, இந்தியா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக யூஎஸ் ப்ராடக்ட்ஸ் மேலே டாரிஃப் போடுறாங்க. அதே டாரிஃபை நாங்களும் போடுவோம் அப்படின்றது தான் ட்ரம்ப் வந்து சொன்னது. ஸோ இதனால என்னன்னா, அவரோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்றது சொல்லலை. மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் எல்லாமே மறுபடியும் யூஎஸ்க்கு கொண்டு வரணுன்றது ஒன் ஆஃப் த அஜெண்டா அப்படின்றது தான் ஒரு சில மக்கள் இதை ஆதரிக்கிறவங்க, இன்னமும் ஆதரிக்கிறவங்க பேசுறது. சரி, இதனால இந்தியன் கம்பெனிஸ், இந்தியன் செக்டார்ஸ்க்கு பாதிப்பான ஆல்ரெடி ஆட்டோமொபைல் ஒரு மோர் தேன் 12 to 15% கரெக்ஷனாக இருக்குது. சில ஸ்டாக்ஸ்லாம் இன்னும் அதிகமாக கரெக்ஷனாக இருக்குது. இதுக்கு முக்கிய ரீசன் டெஸ்லா இந்தியாவுக்குள்ளே வந்துச்சுன்னா பயங்கர ஆட்டம் கண்டுரும் ஆட்டோமொபைல் செக்டார் அப்படின்றது தான். பட் என்னன்னா, அவங்களுமே ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் செல் பண்ண போகிறாங்கன்றது. இன்னொன்று, அவங்களோட ப்ரீமியம் செக்மெண்ட் மோர் தென் 40 lakhs தான் இருக்க போகுது. மினிமம் பட்ஜெட்டு 40 lakhs. அப்போ நம்ம ஊரில் வந்து அது வந்து ரொம்பவே ப்ரீமியம் செக்மெண்ட். ஸோ அதனால் இந்தியன் கார் கம்பெனிஸ்க்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது. அண்ட் அந்த செக்மெண்ட்டில் ஆல்ரெடி இவி கார்ஸ் ஆல்ரெடி இருந்துகிட்ருக்கு. BMW, பென்ஸ் இந்த மாதிரி ஹை-எண்ட் கார்ஸ் வந்து ஆல்ரெடி இவிஸ் உள்ளே வந்துட்டாங்க, அவங்களுமே லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது டெஸ்லானால பாதிப்பு இருக்காது. ஸோ டாரிஃப் ரெசிப்ரோக்கலும் பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மசிட்டிக்கல், ஏன்னா ஃபார்மசிட்டிக்கல் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே ஜெனரிக் ட்ரக் மேனுஃபேக்சரர். அதாவது என்னென்னா, ட்ரக்கை கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு மாத்திரை கண்டுபிடிக்கிறாங்க கேன்சருக்கோ இல்லை ஹார்ட்டுக்குன்னா, அது வந்து ஒரு 10-15 years பேட்டன்ட் வாங்கியிருப்பாங்க. மோஸ்ட்லி யூஎஸ் கம்பெனிஸ் R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி இது மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கே வந்து ஒரு 5 to 10 years ஆகும். அதுக்கப்புறம் பேட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 years ஆகும். இந்த பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆனால் மட்டும்தான், அந்த பேட்டன்ட் இருக்கிற வரைக்கும் அந்த கம்பெனி யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க சொல்கிற ப்ரைஸ் தான். ஏன்னா அவங்க R&D ஒரு சில 5 to 10 years போட்டிருப்பாங்க. அதுக்கான காஸ்ட்டு, டெஸ்டிங் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் காம்ப்ளைன்ஸ் காஸ்ட்டு, ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், இது எல்லாம் சேர்த்து அந்த பேட்டன்ட்டில் இருக்கும். இந்த 10 to 15 years அவங்க அதை சோல் பெனிஃபிஷியரியாக அவங்க அந்த ப்ராடக்ட் கண்டுபிடிச்சதுக்கான பலனை அனுபவிப்பாங்க. அந்த பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆன பிறகு அந்த என்ன மூலப்பொருளோ அதை வச்சுட்டு நிறைய காப்பி ப்ராடக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுவுமே சரியான கம்பெனி, அதுவுமே வந்து டெஸ்ட் பண்ணி காம்ப்ளைன்ஸ் USFDA அவங்க அங்கீகரித்து இந்தியாவில் வந்து ட்ரக் லைசன்ஸ் எல்லாமே வாங்கி அதுக்கப்புறம் தான் லான்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி ஜெனரிக் ட்ரக் ஒன்ஸ் பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆன பிறகு இந்தியன் ஜெனரிக் ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அதை வந்து அவங்க லான்ச் பண்ணுவாங்க. இதனால் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேன்சர் ட்ரக்கோ இல்லை ஹார்ட் ரிலேட்டட் ட்ரக்கோ ₹1000 இருக்குது அப்படின்னா பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆன பிறகு ஜெனரிக் ட்ரக் வருதுன்னா அது $100, 1/10 ஆஃப் த ப்ரைஸோ 2/10 ஆஃப் த ப்ரைஸோ வரும். இதனால் யூஎஸ் நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $219 billion சேவ் ஆயிருக்கு 2022 மட்டும்னு சொல்கிறாங்க. இது லாஸ்ட் 10 years 2013லேருந்து 2022 வரைக்குமே கிட்டத்தட்ட $1.3 trillion சேவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது
நில் டேக்ஸ் அவங்க நாட்டுக்கு, அதாவது கன்சியூமர்ஸ்க்கு வந்து பெனிஃபிஷியலாக அவங்க யூஎஸ் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக பேட்டன்ட் இருக்கிற ப்ராடக்ட்டோ இல்லைனா யூஎஸ்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணோன்ற ட்ரக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 9 to 10%, அரௌண்ட் 10% டேக்ஸ் போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இந்தியன் ஜென்ரிக் ட்ரக்ஸ்க்கும் நம்ம 10% போட போகிறோம் அப்படின்றது தான் ரெசிப்ரோக்கல் டாரிஃபோட மீனிங். அதை தான் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதனால் யாருக்கு பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ் பாதிக்கும். இந்த டாக்ஸேஷனால் அதிக காஸ்ட் ஆகும், காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும், அவங்க மார்க்கெட் ஷேர் விடுவாங்க அப்படின்னு எல்லாமே பேசினாலும் லோக்கலாக டொமெஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா யூஎஸில் சொல்கிறேன், யூஎஸ் நாட்டில் அந்த நாட்டு மக்களுக்கு கம்மி காசு 10 ரூபாய்க்கு வந்த பொருள் வந்து எக்ஸ்ட்ரா டேக்ஸோடு சேர்த்து 15 ரூபா ஆகலாம். அது வந்து இது வரைக்கும் இன்ஃப்ளேஷனே சந்திச்சிராத ஒரு நாடுன்னு சொல்லலாம். லாஸ்ட் 30-40 இயர்ஸ் கோவிடுக்கு அப்புறம் தான் இன்ஃப்ளேஷன்னா என்ன, விலைவாசினா என்னன்னு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. இப்போது அது கூட ஓவர் ஹெட்டாக இது இன்னொரு மெடிசனும் அதிகமாகும் போது ஆல்ரெடி ஹெல்த் கேர் காஸ்ட் யூஎஸில் ரொம்பவே அதிகம், இன்சூரன்ஸ் இல்லைனா இன்னும் அதிகம். ஸோ இதனால் அவங்க நாட்டுக்கு இன்னும் அதிகமாக பாதிப்பு அப்படின்றது இன்னொரு சாரார் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் சிப்லா வந்து மோஸ்ட்லி இந்தியன் ட்ரக் மேனுஃபேக்சரர்ஸ், இந்தியன் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் இந்திய மக்களுக்காக நிறைய பண்ணுறாங்க. மற்ற எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் அலாங் வித் இந்தியன் மார்க்கெட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20-30% யூஎஸ் மார்க்கெட்டை சார்ந்திருக்காங்க. ஸோ இதனால் என்ன வரப்போகுதுன்றது ஏப்ரல் 2 எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இதனாலேயே நிறைய கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் குறையும், இதனால் ஸ்டாக்ஸ் வந்து கரெக்ஷன் ஆகும் அப்படின்றத வச்சு ஆல்ரெடி ஸ்டாக்ஸில் கரெக்ஷன், ஃபார்மா ஸ்டாக்ஸும் கரெக்ஷன் ஆகிருக்கு. பட் இது வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். ஏன்னா பேட்டன்ட் எக்ஸ்பைரி இன்னொரு இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நிறைய நடக்க போகுது. இது வந்து இந்தியன் ஜென்ரிக் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்ன்றது ஃபார்மா ஆஸ் அ செக்டர் லாஸ்ட் இயர்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2012-13 இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிறைய நடந்தது. அப்போது வந்து இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்தது. நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ், நான் சொல்கிறது 12 15-16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஒரு செக்டார்னா ஃபார்மா செக்டார். அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இருக்க போகுது. ஸோ யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலையோ செக்டார் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இது ஒரு செக்டார் பார்க்கலாம் அப்படின்றது. ஸோ நீங்கள் ஸ்டாக் வைஸ் போனாலும் அக்ராஸ் ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்து எதெல்லாம் ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டாக்டர் ரெட்டிஸ் மாதிரியான கம்பெனி, அதே மாதிரி சிப்லா மாதிரியான கம்பெனி, யாரெல்லாம் ஆன்காலஜி கேன்சர் ரிலேட்டட் ட்ரக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, சன் ஃபார்மா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்பர் 1 ஃபார்மா கம்பெனி. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸை நீங்கள் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நிறைய கரெக்ஷன் ஆகிருக்கு. அண்ட் பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகி நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த டேரிஃப் எல்லாம் தாண்டி இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் பெயின். இது கண்டினியூ ஆச்சுன்னா என்ன ஆகும்னா கன்சூமர் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுன்றது நிறைய யூரோப்பியன் கம்பெனிஸும் யூஎஸ் மார்க்கெட்டை நோக்கி சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃப்ளேஷன் 5% இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கணும்னு பேசினாங்க. பட் ட்ரம்ப் வந்தால் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறது தள்ளி போகும், ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு லாஸ்ட் 2 months. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் நெக்ஸ்ட் இயர் வந்து நிறைய கட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஓரளவுக்கு தெரிஞ்சுது. பட் ஆனால் போகிற போக்க பார்த்தா இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாகி இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், அதாவது இதோட ரிப்பிள் எஃபெக்ட் வந்து உலக நாடு ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். பட் இது தேவையில்லாமல் இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்றது போடணுமா, இல்லைனா ஒரு டைமில் அதை கட் டவுன் பண்ணிவிட்டு அவங்க நாட்டை சீர்படுத்துறதுக்கு என்ன பண்ணுன்றது அந்த நாட்டு எலெக்டட் பீப்புளை தாண்டி எக்கனாமிஸ்ட் மற்றவங்களாம் இருக்காங்க, அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணுமான்றது நமக்கு போக போக தான் தெரியும். சரி, இது வந்து ஃபார்மாக்கு பார்த்தோம். ஐடி பார்த்தீங்கன்னா ஐடிலையும் இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் டாரிஃப் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ் இன் யூஎஸ் டெக் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஐடி எம்ப்ளாயீஸை நம்பியோ இந்தியன் மக்களை நம்பியோ இல்லைனா இந்தியன் ஐடி கம்பெனிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியோ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அது வந்துச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பு அவங்களுக்கு தான் வரும்ன்றது தெரிஞ்சதுனால இப்போதைக்கு சர்வீஸ் செக்டர் ஃபோக்கஸ்டாக இல்லை, மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக அங்கே அந்த ஊரில் யூஎஸில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்க செக்டார்ஸ் அண்ட் கம்பெனிஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இப்போதைக்கு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டீல், மெட்டல்ஸ் அண்ட் ஸ்டீல் செக்டார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை சொன்ன உடனே அந்த செக்டார் தான் இந்தியாவில் அடி வாங்குச்சு, டாடா ஸ்டீல், ஜிந்தால், இது எல்லாமே. பட் எக்ஸ்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து அந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட்டே கிடையாது. ஸோ நமக்கான இது வந்து ரொம்ப மினிமல், டாரிஃப் ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னால பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும்னு தான் அதுலேயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் அது போட்டாங்க அப்படின்னா கனடாலேருந்து மெக்சிகோலேருந்து மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஏன் நடந்துச்சுன்னா லாஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸாக மேக்ஸிமம் மேனுஃபேக்சரிங்ஸ் எல்லாமே யூஎஸில் இருந்து காஸ்ட் எஃபெக்டிவ்காக சைனாக்கும் மற்ற நாட்டுக்கு போயிடுச்சு.
ஸோ அங்கே ஜாப்ஸ் குறைஞ்சதுனால இதை இன்க்ரீஸ் பண்ணோன்னு ஒரு சாரார் ட்ரம்ப் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய எஃபெக்டை வந்து நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்குள்ளே கொண்டு வரோன்றது போக போக தான் தெரியும். ஆனால் இதை வந்து ஒரு 4 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய நிகழ்வு பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஐடி பார்த்தோம், ஐடியில் வந்து மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்காது. பட் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மறுபடியும் ரிசெஷன், ஸ்லோ டவுன் இதெல்லாம் யூஎஸில் வருது அப்படின்னு டாக் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்கிங் ப்ராஜெக்ட்ஸும் மற்ற விஷயங்கள்லாம் வந்து குறையும். அது வந்து நெகட்டிவ் ஃபார் ஐடி. ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் 3 இயர்ஸாகவே ஐடி ஸ்டாக்ஸ் கரெக்ஷன் ஆகிட்டுருக்கு, இல்லைனா அதே லெவலில் தான் இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் யூஎஸில் நியூ ப்ராஜெக்ட்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்றது தான். ஏன்னா அங்கே ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாங்க. இந்த மாதிரி புது டாரிஃப் இஷ்யூ, அன்சர்டனிட்டி இருக்கும்போது யூஎஸ் கம்பெனிஸும் ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைச்சிட்டு இருக்காங்க. ஸோ குறைக்கிறாங்க, பண்ணுறதும் இல்லை. அதனால் ஐடிக்கு இந்த டாரிஃப் இஷ்யூ முடிகிற வரைக்கும் மேபி பிக் நெகட்டிவ்னு தான் சொல்லணும். ஆட்டோமொபைல் பார்த்தீங்கன்னாலும் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து பண்ணுறது ரொம்பவே கம்மி, அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறதும் அதிக டாரிஃப் போடுறாங்க. அதை குறைக்கணுன்றது தான் விஷயம். அண்ட் டெஸ்லாவுக்கு இது மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. டெஸ்லா இந்தியாவுக்கு வரப்போகிறதோ பல வருஷமாக சொல்லிவிட்டு இப்போது அது நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நியூஸ். ஸோ ஒரு டெஸ்லா ஃபோக்கஸ்டாக இந்த ஆட்டோமொபைல் செக்டர் வந்தால் என்ன நடக்கும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுவும் ஆட்டோ செக்டருக்கு நெகட்டிவாக இருக்காது, இது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிறைய எக்ஸ்போர்ட்ஸ். இப்போ பங்களாதேஷ், இந்தியா இந்த மாதிரி நாடுகள், இந்தியாவிலேருந்து ஆல்டர்னேட்டிவாக பங்களாதேஷும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட்ஸும் வந்து டாரிஃப் அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா அது டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு பாதிப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸும் ஓரளவுக்கு கரெக்ஷனாக இருக்குன்னு சொல்லலாம். பட் இது எல்லாமே வந்து April 2லேருந்து தான் எஃபெக்டிவாக ஆக போகுது. ஸோ இதோட இம்பேக்ட் வந்து நமக்கு April to June அந்த குவார்ட்டரில் தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம இது நடந்துருமா? ஏன்னா நிறைய விஷயங்கள் ட்ரம்ப் அண்ட் ஆஸ் அ பிரசிடென்ட் நிறைய சொன்னாலும் எக்கனாமிஸ்ட் வந்து அது ரிவர்சல் ஆகும், அது மாற்றுவோம், ரிவர்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது இமீடியட்டாவோ வித்தின் அ வீக்கோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட இம்பேக்ட்ஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எவ்வளோ பெருசாக இருக்க போகுதுன்றது அடுத்த குவார்ட்டர், இப்போ மார்ச் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் தான் நமக்கு வந்து உண்மையான இம்பேக்ட் எவ்வளோ டாரிஃப் வந்தது, அதனால் இந்தியாவுக்கு எவ்வளோ பாதிப்பு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஏர்னிங்ஸ் அடி வாங்குமா, அதுக்குள்ளே டைவர்சிஃபிகேஷன் நிறைய இந்த நம்ம மேற்படி சொன்ன செக்டார்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கம்பெனிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கே வர லாஸஸை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு வேறு இடத்துக்கு எக்ஸ்போர்ட்டோ இல்லை டொமெஸ்டிக் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாதிப்புன்றது கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஎஸில் ரிசெஷன், இந்தியாவில் வந்து வேல்யூவேஷன் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிஃப்டி PE ரேஷியோ ஆல்ரெடி வந்து லாஸ்ட் 2 to 3 இயர்ஸோட கம்மியாயிருச்சு. அதாவது 20 and above தான் இருந்தது, இதுவே ஓவர் வேல்யூவேஷன் தான். பட் லாஸ்ட் 5 இயர்ஸாக 2021 நார்மல் ஆயிடுச்சு. அந்த லெவலுக்கு தான் ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ ஆவரேஜாக இருந்தது. இப்போ அதை விட கம்மியானதுனால ஒரு சில ஸ்டாக்ஸ் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது, ஒரு சில செக்டார்ஸ் வந்து நல்லாவே அட்ராக்டிவாக இருக்குது. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார் இதில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்மளோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஆஸ் வெல் அஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் NPA நம்பர்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸு ஆஸ் அ கான்ட்ராரியன் இன்வெஸ்டிங்காக பார்க்கலாம். ஆப்போசிட்டாக, அதாவது மார்க்கெட் ஒரு பக்கம் நிறைய செல் ஆஃப் நடந்தாலும் வேல்யூவேஷன் வைஸ் இப்போதைக்கு அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த செக்டர்ஸ். அண்ட் ஃபார்மா, பட் ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னால எவ்வளோ பெரிய இம்பாக்ட், அதனால் யோசிச்சுட்டு வெயிட் பண்ணுறீங்கன்னா மேபி இன்னொரு ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், மேபி நெக்ஸ்ட் 1 month, ஸோ தட் நமக்கும் ஒரு கான்க்ரீட்டாக விஷயம் தெரியும் இது இப்போ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது. ஸோ அதனால் இந்த செக்டார்ஸ் இப்போ நம்ம சொன்னதில் தான் மேக்ஸிமம் இம்பேக்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி இன்னொரு 2-3 வீக்ஸில் இந்த மார்ச் மந்த் இயர் எண்டும் முடியுது. ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் இயருக்கான என்ன ஃபோக்கஸு, ஏர்னிங்ஸ் கரெக்ட் ஆகுமா, மேக்ரோ கண்டிஷன்ஸ், இந்த உக்ரைன் ரஷ்யா வார் என்ன ஆகும், இந்த மாதிரி விஷயங்களும் இன்க்ளூட் பண்ணி தான் வந்து கம்பெனிஸ் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்லைன் இன்னும் ஒரு கிளாரிட்டி மிக பெருசாக கிடைக்கும். அப்போது நீங்கள் வெயிட் பண்ணி அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னும் எக்ஸாக்டாக தெரியணும்னா ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வரும்போது தான் நமக்கு ஒரு ட்ரிகர் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வருமானு தெரியும். இப்போதைக்கு யூஎஸில் கரெக்ட் ஆனாலும் இந்தியாவில் வந்து ஸ்டேபிளாக ரொம்ப பெரிய பாசிட்டிவ் இல்லாமையும் நெகட்டிவ் இல்லாமையும் அதே லெவலில் ஒரு நாள் ஏறினாலும் அடுத்த நாள் அப்படியே நிற்குது. ஸோ இது வந்து டெட் கேட் பவுன்ஸ்னும் சொல்லுவாங்க. ஸோ அவசரப்பட்டு மார்க்கெட் ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு போய் ஃபுல் பணத்தை போடாதீங்க. குவாலிட்டி ஸ்டாக்ஸ் பிரச்சனை இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டைம்னு தான் இதை தான் சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஃபண்டமெண்டல்ஸ் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த டைமை நல்லாவே யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. I'll be happy to answer. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.